ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் பொருட்களை வீடு தேடி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு புதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்க இருக்கிறாங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் மூத்த குடிமக்களுக்கு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வந்து வழங்கப்பட இருக்கு. தமிழ்நாட்டில் நியாய விலை கடைகளில் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் வந்து வழங்கப்பட்டு வருது. ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்குபவர்கள் மாதந்தோறும் வந்து நியாய விலை கடைக்கு சென்று பயோமெட்ரிக் வைத்து பொருட்கள் வாங்க வேண்டிய சூழல் வந்து தற்போது நடைமுறையில் இருக்கு. தமிழ்நாடு நியாய விலை கடைகளில் 2.25 கோடி குடும்பத்தினர் வந்து அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வந்து மாதம் வந்து நியாய விலை கடைகளில் வாங்கி வர்றாங்க. இவர்கள் அனைவரும் வந்து மாதந்தோறும் கடைக்கு சென்று கைரேகை பதிவு செய்து பொருட்களை வந்து வாங்கி வராங்க. ஆனால் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக சென்று பொருட்கள் வாங்க முடியாமல் தவித்து வராங்க. அவர்களுக்கு தங்கள் சார்பில் வேறு நபர்களை அனுப்பி பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நடைமுறையும் இருந்துட்டு இருக்கு. இது போன்ற நபர்கள் மாதந்தோறும் வேறு ஒருவரை நாடி இருக்க வேண்டிய சூழல் வந்து தற்போது இருக்கு. இந்த நிலையில மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் கார்டுதாரர்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் திட்டத்தை வந்து செயல்படுத்த தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சிருப்பதாக தகவல் வந்து வெளியாயிருக்கு. இதன் மூலம் ஏராளமான மக்கள் பயன்பெறுவார்கள் என அரசு வந்து முடிவு எடுத்திருக்காங்க. முதல் கட்டமாக இந்த திட்டத்தை சோதனை அடிப்படையில் ஜூலை 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை 10 மாவட்டங்களில் செயல்படுத்த இருக்கிறாங்க. முதல் கட்டமாக 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களின் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட இருக்கு. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஆன்லைன் வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு வராங்க. முதல் கட்டமாக இந்த திட்டம் சென்னை, நெல்லை, திண்டுக்கல், சிவகங்கை, தருமபுரி, ஈரோடு, ராணிப்பேட்டை, நீலகிரி, கடலூர், நாகை ஆகிய மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட இருக்குது. வேன் மூலமாக ரேஷன் பொருட்கள் மற்றும் விற்பனை கருவி ஆகியவை எடுத்து செல்லப்படும். மூத்த குடிமக்களின் ஆதார் சரிபார்க்கப்பட்டு ரேஷன் பொருட்கள் வந்து அவர்களுக்கு வந்து வழங்கப்படும். இதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பது குறித்த உளவுத்துறை அதிகாரிகள் வந்து தகவலை வந்து சேகரிச்சுட்டு வராங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் மாநிலம் முழுவதும் உள்ள மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் வந்து நேரடியாக வந்து விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்து வெளியாகிருக்கு. 10 மாவட்டங்களில் சோதனை முறையில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட இருக்குது. சோதனை முறையில் திட்டத்தை செயல்படுத்தும் போது ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஆராய்வாங்க. அதன் பிறகு அந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு இறுதியாக தமிழ்நாடு முழுவதும் வந்து ரேஷன் பொருட்கள் வந்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் ஆகியோருக்கு வீடு தேடி டெலிவரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தால் மூத்த குடிமக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மிகப்பெரிய உதவியாக வந்து இருக்க போகுது. நன்றி.